ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா பெப்பர் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். இது வெங்காயம், தக்காளி, அரைச்சி வச்ச மசாலாலாம் ஆட் பண்ணவே தேவையில்லைங்க, அப்படியே சமைக்கலாங்க. நான் எங்கள் வீட்டில் பெப்பர் சிக்கன் இப்படி தாங்க செய்வேன். இந்த பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான இருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கினேன். இப்போது பேன் ஹீட் பண்ணிவிட்டு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட லவங்கம் பூவு கொஞ்சமாக பட்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது சிக்கன்வை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன்வை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வரும். பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு இந்த சிக்கனில். இப்போது மூடிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்குறோம், நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு 80%க்கு குக் ஆகிருக்கு. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே நீங்கள் சிக்கனை மிக்ஸ் பண்ணும்போது அப்போ கூட உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கினே திரும்ப இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்குறேன். பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் தாங்க பெப்பர் பொடி சேர்த்துக்கணும். நடுவில் சேர்த்துக்கினா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா குக் ஆன உடனே பெப்பர் பொடியை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கின்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இந்த பெப்பர் சிக்கனே எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. வெங்காயம், தக்காளி, அரைச்சி வச்ச மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலைங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இது பிகினர்ஸ் அவங்க கூட செய்யலாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன ரெசிபிஸ் வேணுமோ அதையே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.